ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ, அதாவது ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோ எடுக்கிறவங்கலாம் எப்படி எடுப்பாங்க, கலர் கொடுத்து அந்த மாதிரி இருக்குது. வயலை பார்த்தா அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருந்தது. இது வந்து எங்கள் ஊர் ஆறுங்க, மணிமுத்தாறு. அதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். தண்ணி கொஞ்சமாக போயிட்டு இருந்தது, அதுவும் அழகாக இருந்தது. இந்த ஆறு பார்க்கும் பொழுது ஒரு சாங் இருக்கும் இல்லையா, ஆறு இருக்கும் பக்கத்தில் ஊர் உருவானது அப்படின்னு வரலாறு சொல்லுது. இப்போ ஆறையும் காணும் ஊரையும் காணும்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. டைலாக் இல்லை, அது வந்து ஒரு மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக வந்து அந்த காலத்தில் வந்து ஆறு எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து மக்கள் வாழ முடியும். தண்ணி வந்து எப்படி சொல்கிறது, நீரின்றி அமையாதுங்கிற மாதிரி தண்ணி வந்து வாழ்வாதாரத்தின் முக்கிய பங்கு. அதனால் அது எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸில் தான் மக்கள் வந்து குடும்பமாக முடியும், வாழ்வாதாரத்தை தொடங்க முடியும்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு பக்கத்துலேயே வந்து ஊர் உருவாகும். ஆனால் இப்போ ஆற்றுல மணல் கொள்ளை நடைபெற்றாலும் நடைபெறுது, ஆற்றுல மணலும் இல்லை, அதே மாதிரி ஊரில் தண்ணியும் இல்லை, தண்ணீர் பஞ்சமும் அதிகமாக வருது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோவில் இருந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இந்த ஐயனார் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்களுடைய ஒரு சில கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள்லாம் அந்த கடவுள்கிட்ட சொன்னோம். கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததுங்க. அந்த ஆலமர காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீஸான ஒரு ஏர்னு சொல்லலாம், ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர், ஆக்சிஜன் கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகணுன்னா நமக்கு கிடைக்கும். இந்த சாமிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பராமரிப்பின்றி கிடக்குது. இந்த சாமி சிலைகள்லாம் அவங்களாம் எடுத்து சிலைகளை வந்து புதுப்பித்து கோவிலில் வந்து புதுப்பிச்சாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோவில் வந்து இந்த கோவிலை பற்றின முக்கியத்துவத்தை சொல்கிறேன்னா, புதுசாக நம்ம வந்து சாமிகளை தேடாமல் சாய்பாபா சுவாமி அங்கே இங்கேயும் போய் புதுசாக கோவில்களை உருவாக்காமல் நம்ம பாரம்பரியமான நம்மளுடைய காவல் தெய்வங்களான முனீஸ்வரர், இந்த மாதிரி ஐயனார், இந்த சுவாமிகள்லாம் வந்து பராமரிப்பு என்று இந்த காலத்தில் கிடக்குது. அது அந்தந்த வகைராக்கள், ஏன்னா அந்தந்த வகைராக்களும் ஒவ்வொரு கோவிலிருந்து இருக்கும். அதே மாதிரி அந்தந்த கோவில் உள்ள அந்தந்த வகைரா மக்கள் வந்து கோவிலுக்கு அந்த கோவில் இந்த கோவில் போய் செலவு பண்ணாமல் நம்ம சொந்த மண்ணில் சொந்த இடத்துல இருக்கிற கோவிலை கண்டிப்பாக பராமரிங்க, மறுசீரமைங்க. அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. அப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கோவில் விட்டு வரும்பொழுது மயில் வந்து லாங்காக, அதோடைய தோகை வந்து ரொம்ப லாங்காக இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம கிட்ட போனாலே மயில் ஓடிடும். ஆனால் இந்த மயில் நான் வீடியோ எடுக்க கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது. மயில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், கிட்ட வரும். இப்போ நான் லாங்காக எடுத்துகிட்டு இருக்கேன்னா இந்த சவுக்கத்தோப்புலேருந்து கிட்ட வரும். ஆனால் சவுக்கத்தோப்பு, ஆரைஸ்பதி தோப்புலாம் ஏன் போடுறாங்கன்னு தெரியல. தண்ணீர் அதிகமாக நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து அதிகமாக இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நெல் வச்சுட்டு இருந்தது, கரும்பு வச்சுட்டு இருந்தது, இந்த பணப்பயிர் செஞ்சுட்டு இருந்த இடத்துலலாம் சவுக்க ஆரைஸ்பதின்னு போட்டு விட்டுட்டு விட்டுடுறாங்க. அது ஏன்னா விவசாயிகள் ரொம்பவே நஷ்டம் அடைகிறாங்க. ஒரு களை வெட்ட கூப்பிட்டாலும் ஒரு ஆளுக்கு வந்து காலையில் 150 ரூபா, மதியம் 150 ரூபா. எப்பயுமே ஒரு கொள்ளையை வந்து நம்மளால் காலையில் மட்டுமே களை வெட்டி முடிக்க முடியாது. திரும்ப வந்து சாயங்காலம் களை எடுக்கணும், காலையில் களை எடுக்கணும், அவங்களுக்கு தேவையான டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு விஷயமும் களை ஒரு கடலை போட்டோன்னா அதுக்கு 4 டைம் களை எடுப்பாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க, உரம் போடுவாங்க, மருந்தடிப்பாங்க. இவ்வளோ செலவுகள் இருக்குது. இவ்வளோ செலவையும் முடிச்சுட்டு நம்ம மீதி என்ன இருக்குன்னு அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அதை விட நம்ம செலவு பண்ணதை விட கம்மியாக தான் வந்திருக்கும். அதனாலே எல்லா விவசாயிகளும் பாரஸ்பதி, சவுக்கை இந்த மாதிரி போட்டுட்டு அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க பார்க்குறாங்க. இந்த அந்தி சாயும் மாலை நேரம்ங்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இது எந்தவித ஒரு கலரோ ஃபில்டரோ கிடையாது, ஒரிஜினல் நேச்சுரல் இயற்கை அழகுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பார்த்தா கொள்ளை அழகுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அந்த நாற்றுல வந்து அந்த சன்லைட் பட்டு அது எதிரொலிக்கும் பொழுது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் கிடைக்கிது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளுமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிளேஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிடுவோம்.
அந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ். இந்த பிளேஸ் எங்கள் ஊரில் தான் இருக்குது, அது வேறு விஷயம். நான் சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட சொல்கிறேன். சில பேர் வந்து பார்க்காம இருக்கலாம் இல்லையா, சிட்டிக்குள்ளேயே வாழ்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா அந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னோடைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது இப்படி பண்ணியிருக்கலாம், இது அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லைவும் போடுறேன், கண்டிப்பாக லைவ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நான் லைவ் போடும் பொழுது மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து லைவுக்கு வரலாம். நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்தேன். அதுக்கு நடுவில் ஒரு தூக்கணாங்குருவி, ஒரு பனைமரம், அந்த பனைமரத்தில் நிறைய தூக்கணாங்குருவி கூடு. நம்ம அந்த காலத்து இன்ஜினியரிங் சொல்லலாம். அவங்களாம் எந்த காலேஜ் படித்தாங்க, எந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ அழகாக வீட்டை வடிவமைச்சு அவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. சரி, உங்களுக்கும் இந்த இயற்கையான காட்சியை ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கோவை பழம் அங்கே இருந்ததுங்க, அதனால் அதையும் எடுத்தேன். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா மயில், அது வந்து கிட்ட நெருங்கி வந்தது. சரி, இன்னொரு டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour இந்த மயிலுக்காகவே நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. இந்த மயிலை நம்ம எப்படியாவது க்ளோஸ்அப்பில் எடுத்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மயில் அவ்வளோ அழகாக உலாவிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம், ஒரு 1/2 hourக்கு மேலே வந்து இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். பிடிக்கிறவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி லாங் வீடியோவை பாருங்கள். ஏன்னா மயில் பிடிக்காதவங்க யார்? நம்ம நாட்டு தேசிய பறவையாச்சே, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த சவுக்கு மரம் இருக்கு இல்லையா, அதோட இலைகள் நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, ரோஜா பூக்கு இடையில வச்சு ஒரு இலைகள் மாதிரி இருக்கும்ல, அந்த இலைகள் நினச்சிட்டு பாப்பா எனக்கு பறிச்சு கொடுங்கன்னு இருந்தா. சரி, அங்கே ஒருத்தவங்க வந்து மாடு வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. மாடு வந்து கையில் பிடிச்சிட்டு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் சொல்கிறத பார்த்து அவங்களே சரி, நீ முள்ளில் வராதம்மா, இங்கே முள்ளுலாம் இருக்குது, நான் பறிச்சிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு பாப்பாவுக்கும் ரொம்ப நேரம் இதுதான் சவுக்க கண்ணு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். நான் வந்து மயிலை வீடியோ எடுக்கக்குள்ள பாப்பா வந்து கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். ஏன்னா அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லையா, அதனால் பார்த்துட்டு இருந்தான். இந்த மயில் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் நானும் போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு பனைமரத்தில் தூக்கணாங்குருவி கூட இருந்தது, அதே மாதிரி இங்கே ஒரு பனைமரத்தில் தூக்கணாங்குருவி கூட இருந்தது. எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூடு கட்டியிருக்கு பாருங்கள், அவ்வளோ ஒற்றுமையாக கட்டியிருக்கு. அதுக்கு 2 பார்ட்டிஷனும் இருக்கும். அதுக்குள்ளே எல்லா பறவைகளும் அதுக்குள்ளே போயிட்டு வரும். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மயில் போகிறத மட்டும் நான் கொஞ்சம் அது போகிற வரைக்கும் எண்டு வரைக்கும் வீடியோ எடுத்துப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போயே வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த மயில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா நான் எவ்வளோ ஒரு 1/2 hour மெனக்கட்ட இந்த வீடியோ எடுத்திருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்ததுக்காகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த மாமரத்தில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் இருக்குது. அதோடைய கழுத்து எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மயிலுடைய அழகை வர்ணிக்காதவர்களோ இல்லை ரசிக்காதவங்களோ யார் உண்டு? அப்படி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு மயிலை பற்றின வீடியோவாக தான் இருக்கும். இந்த மயில் இறகு நானும் வந்து மேகமூட்டமாக தான் இருந்தது. சப்போஸ் அது வந்து தோகை விரிச்சா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்தேன். பட் அது தோகையை விரிக்கவே இல்லை எண்டு வரைக்கும். அது எங்கெங்கெல்லாம் போதோ அது கூட நானும் போயிட்டு இருந்தேன். பாருங்களேன், அந்த ஷேடு, அந்த க்ரீன் கலர், அந்த வயலாக அதுக்கு அதோட இறகுகளை தூக்கிட்டு நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் லாங்காக இருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ்.
ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் வாக்கிங் மாதிரி நடந்து போயிருப்பேன் அந்த மயிலை துரத்திக்கிட்டே. ஆக்சுவலாக அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அது என்னையும் டிஸ்டர்ப் பண்ணல. அது பாட்டு அது நடந்து போச்சு, நான் பாட்டு நான் நடந்து போனேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். என்னவோ தேடிக்கிட்டே இருக்குது, சாப்பாடு தேடிக்கிட்டே போகும் போல். இந்த கலரை விட அந்த கலருக்கு எவ்வளோ ப்ளூ கலர், மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க. அம்மா சாரி எடுக்க போனாங்களாம். பாப்பா.